தலைவா டெய்லி மீட் பண்ணி தலைவா. என்ன தலைவா? வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஓகே, நான் ஒரு கேள்வி வச்சுக்கேன், சொல்றீங்களா? கண்டிப்பா பிரதர். அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப நம்மள தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோம். தமிழருக்குன்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து ஒரு வீட்டுல ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, அந்த பையனுக்கு உறவுக்காரங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி உறவும் இருக்கும். இப்ப இந்த பையனுக்கு சித்தப்பா மரம்னா சித்தப்பாவோட பொண்ணு வந்து இவனுக்கு தங்கச்சி மரியாதைன்னு வைங்களேன். சின்ன வயசுல அண்ணன் தங்கச்சியா பழகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 2 பேருக்கு ஒரு காதல் ஒண்ணு ஏற்படுது. நான் கல்யாணம் பண்ணா இவனை தான் கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணி சொல்றாங்க. இப்ப இது சரியா தவறா? இது எப்படி பாக்குறது? உங்களுக்கு பார்வை என்ன? இது அந்த காலத்துல இருந்தே நம்மளோட முன்னோர்கள், தாத்தா, அப்பா, நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, உறவுக்குள்ளேயே பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் கொடுத்துப்பாங்க, இப்ப கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சித்தப்பா சொந்த ரத்தத்திலேயே அது வந்து தப்பான முறைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்னைய பொறுத்தவரை அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. எதனால அது வேணாம்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அக்கா ஒரே சமைச்சிருக்கான். எனக்கு கேட்கல எதுவுமே கேட்கல. இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் தப்புன்னு சொல்லி நம்ம வளர்த்திருக்காங்க. அது என்ன காரணம் நம்ம சொன்னது இல்லை இது வரைக்கும். அந்த காரணம் தெரிஞ்சாலும் தப்பு சரியா நம்ம முடிவே பண்ண முடியும். என்னைய பொறுத்த வரைக்கும் சொந்த இப்போ சித்தப்பான்னு சொல்றப்போ சொந்த ரத்தம், இப்ப என் ரத்தமும் என் சித்தப்பா ரத்தம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சித்தப்பா ரத்தத்தோட பொண்ணு ஒரே ரத்தம் தான். அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளேயே கொடுத்துக்கும் போது அது வந்து தப்புன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஜீன் வயசுல பாத்தீங்கன்னா அது என்ன முறைப்படி வரும் பாத்தீங்கன்னா, முறை ஒண்ணு இருக்கு. என்ன முறைன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அடுத்த வார்த்தை நம்ம பேசும்போது முறைக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணு. இப்ப அதுக்கு ஒரு குழந்தை போதும், அந்த குழந்தை இப்ப உங்க அப்பா என்னன்னு முறை மாறும், எல்லாமே மாறும். அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிற 1000 பேசுவாங்க, அது தப்பா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நம்மள வளர்த்த மாதிரி தான் அவங்களையும் வளர்த்திருப்பாங்க. அதனால சொந்தத்துக்குள்ளே கொடுத்துறது தப்புன்னு சொல்லுவாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அதை நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல. அது எனக்கு கரெக்டான விஷயங்கள் தெரிஞ்சாதான் ஜட்ஜ் பண்ணலாம். நமக்கு அது தெரியாது, எதனால கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்றது எனக்கு தெரியாது. உங்க சைட்ல இருந்து என் கருத்து கேக்குறீங்களா? இல்ல, இந்த கேள்வி எனக்குள்ள தோணும் போது உங்களுமே நடுநிலை தான் இருந்தேன். ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கும்போது, இந்த கலாச்சாரமா இருக்கட்டும், இல்ல அரசாங்க விதிமுறைகள், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே மனிதர்கள் நம்ம வாழ்றதுக்காக நம்மளுக்காக உருவாக்கப்பட்டது. எல்லாமே அந்த வீடு, அந்த போட்டுக்கிற ஆடை, துணிமணி எல்லாமே நம்மளுக்காக உருவாக்கப்பட்டது தான். அப்படிங்க இந்த உறவும் நானா உருவாக்குனேன். இப்ப எனக்காக உருவாக்கப்பட்டது இது. இப்ப நான் மாற்றி அமைச்சு என்ன தவறு இருக்குன்ற மாதிரி அது மாதிரி தோணுது. அப்படி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இப்ப உங்க சைட்ல இருந்தது அது கரெக்ட் தப்பு அது நீங்க தான் எடுக்க முடியும் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கவங்க அவங்க எடுக்கிறதா முடிவு. நம்ம போய் 3 நாள் நம்ம போய் அதுல இன்வால்வ் ஆகக்கூடாது. இன்வால்வ் ஆனா அது பிரச்சனையா மாறும், அது ஒரு கலவரம் மாறும். இது சம்பந்தப்பட்ட அந்த 2 பேருக்கு மட்டுமே சரின்னு தோன்ற விஷயம் தோணுது. 2 பேர் தான் முடிவு எடுக்கணும். அந்த 2 பேர் முடிவு எடுத்துட்டாங்கன்னா, ஃபேமிலி வேணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது தவறா முடியும். அதனால 2 பேர் சேரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி வேணாலும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா 2 பேர் ஜாலியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் சூப்பர் ப்ரோ, நல்லா சொன்னீங்க.